வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாசசுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை திருவண்ணாமலை அண்ணாமலையர்களோட ஆசையோடும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு கோவையில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நேற்று பார்த்தோம். 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மனசில் எல்லாருமே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. யார் என்ன குறை சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு செல்லில் இருக்க ஆப்பு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆப்பு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தலாம், அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை தூண்டான்ற மாதிரி பல ஆப்புகள், பல விஷயங்கள் உள்ளே வந்திருக்கு. நீங்கள் மக்கள் நிறைய விஷயத்தில் தப்பான ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் கரெக்டாக இந்தியாவுக்குள்ளே விட்டானுங்க. நம்ம ஆளுங்களை எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதான் முதல் செய்வான். அது நெருப்பை சுட்டா கை வலிக்கும், அது எரியும், ஆபத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் அந்த ஆப்பும். தேவையில்லாமல் எந்த ஆப்புகளும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. 2வது, இந்த குழந்தை என்னையா பண்ணிச்சு? இந்த குழந்தை ஒவ்வொருத்தரும் பெண் பிள்ளை பெற்றவங்களாம் எப்படி யாரை நம்பி யார்கிட்ட விட்டுட்டு போக முடியும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாரை நம்பி விட்டுட்டு போக முடியலையே. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் அன்பு, பண்பு, பாசம், மனிதர்கள் தேவை அப்படின்னு ஒரு பாசத்தில் வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சுதந்திரமாக வாழ முடியல அந்த குழந்தைங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சம உரிமை, ஒரு தைரியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கே நடந்துச்சு? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே கொடுமை தான் நடந்துட்டுருக்கு. 10 வயசு குழந்தை, அதுக்கு என்னையா தெரியும்? ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன், உஷாராக இருங்க, யாரை நம்பி குழந்தைங்கள விடாதீங்க, உஷாராக இருங்க. நான் போன பதிவில் நான் 2-3 பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி. ஏன் அப்படி என்ன ஒரு ஒரு மனிதர்கள் இப்படி ஒரு வாழ்க்கை? சரி, ஒரு அயோக்கியமான ஒரு மனிதன் இருக்கான், இவனை என்ன பண்ணணும்? அரசாங்கம் உயிரோட்டெல்லாம் விடக்கூடாது. இவனை என்ன பண்ணணும்? நீ என்ன தண்டனை, உன் தண்டனை என்ன பண்ணும்? மறுபடியும் ஜாமீன் எடுத்துகிட்டு வெளியே வருவான். இதுதான் நடக்கும். அந்த ஆட்சிலையும் இதே தவறு நடந்தது, போன ஆட்சிலையும் இந்த தவறு நடந்தது, இந்த ஆட்சிலையும் இந்த தவறு நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கு முற்றுப்புள்ளிவுக்கு எந்த அரசியல்வாதியும் வரல. இதுதான் உண்மை. நீ அந்த ஆட்சியில் பண்ண, நான் அந்த ஆட்சியில் பண்ண, நீ இந்த ஆட்சியில் பண்ண, இதுதான் போயின்னு இன்னைக்கு சாரசோரமாக போயிட்டு இருக்க தவிர, நீ ஒரு பேட்டி கொடுக்குற, அவங்க ஒரு பேட்டி கொடுக்குற. ஐயோ, இதுவாயா முக்கியம்? அப்போ உங்கள் ஆட்சியிலே நடக்கும்போது, அவங்க ஆட்சியிலே இவங்க ஆட்சியிலே நடக்கும்போது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? இந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன? ஒரு எதிர்த்து பேசவே தெரியாத ஒரு குழந்தைக்கு வலிமை என்ன? அதை சொல்லுங்க முதல்ல. அதுக்கு என்ன தெரியும்? எதிர்த்து பேச தெரியுமா? ஒருத்தர் கையில் தூக்கிட்டு போறாங்க, எதுக்கு தூக்கிட்டு போறாங்க தெரியுமா? அவனுங்கெல்லாம் என்கவுண்டரில் போடணும். ஒருத்தனை போட்டு பாரு, ஒருத்தன் கூட இனி அந்த வேலைக்கு வர மாட்டான். அந்த ஒரு பயம் வரும். அதுக்கு அரசியல்வாதிங்க ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க. எங்க கூடணுமோ அங்கே சட்டசபையில் கூடியதுக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளி இதுதான் சொல்லி வைங்க. தவறு செஞ்சா இதுதான் தண்டனைன்னு ஒரு பயம் வந்தாதான் அவன் அதுக்குள்ள போகவே மாட்டான். இது புரிதல் என்பது இது தெரியாம செஞ்சிட்டான்றதெல்லாம் யாரும் ஒத்துக்கப்படாது. ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, இந்த விஷயங்கள் நடக்குது, இதுக்கு உண்டான தண்டனை கொடுக்குறாங்க, இது எதுவும் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரச்சனைக்கு உண்டான முற்றுப்புள்ளியை கொண்டு வர மாட்டேன் யாருமே. இதுதான் முற்றுப்புள்ளின்னு ஒரு விஷயத்தை யாரும் கொண்டு வர மாட்டேங்க. அதை விட்டுட்டு அவங்க இவங்கன்னு இதே தவறை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் நியூஸில் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை இறந்து போன குழந்தை பாடியோடு இருக்குது, அதை பற்றி யாரும் ஃபீல் பண்ணலை. அவங்க தாய் தகப்பன் இருந்துட்டு இருக்காங்க, அதை பற்றி யாரும் ஃபீல் பண்ணலை. ஃபீலிங் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, எல்லாமே எல்லா இடத்துலையும் அரசியல் தான் பண்ணுறீங்களே தவிர யாரும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலை. இதெல்லாம் ஒரு வழி. இது நம்மளுக்கு நடந்தால் தானே அது வழி. எவனோ ஒருத்தன் குடும்பத்தில் யாருக்கும் நடந்தது தானே. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் உண்டான ஒரு முடிவை உடனே கொடுங்க அரசியல்வாதிங்க. சார், கட்சிகள் பல இருக்கும், அரசியல்கள் பல நடக்கும், ஆட்சிகள் பல நடக்கும், அது இல்லை சார் முக்கியம்.
இது ஒரு வளர குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு கான்செப்ட். இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறோன்றதை முதல்ல யோசனை பண்ணி இதுக்குண்டான ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. வந்தோம் பேசுகிறோம் 4 நாளில் ஒரு சப்ஜெக்டை பண்ணி அடுத்தது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே போயிட்டுலாம் போகாதீங்க. நடந்து போகிறோம், முள் இருக்குது, முள்ளை தூக்கி போட்டு அதுக்குண்டான பாதையை நம்ம சீர்படுத்தி நம்ம போல அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதோட முடிச்சிடணும். அந்த இடத்துல வரக்கூடாது, நீ அந்த சப்ஜெக்ட்னு அடிச்சு தூக்கிடணும். அவ்வளோதான். ஒரு 2 பேர் 3 பேர் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணி பாருங்க. அதுக்குண்டான ஒரு கடுமையான ஒரு விஷயம் சார். அந்த தண்டனைன்றதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தாங்க. தப்பு பண்ணவன் நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கான். இந்தியாவில் தப்பு பண்ணி கொலை பண்ணவன் எல்லாம் நிம்மதியாக தான் சுற்றின்னு இருக்கிறான். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் என்ன சட்டம் உங்களது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்குள்ள ஒரு கொடுமையான சட்டங்களோ ஒரு பெருமையான சட்டங்களோ நீங்கள் ஒன்றும் பெருசாக இவங்களை அப்படியே உடனே அப்படின்னா கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அவனை பார்த்தா 4 பேர் இதை தான் பண்ணுவான். பரவாயில்ல, நம்ம பண்ணிட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு போகலையா, ஜாமீனில் வெளியே வந்துடலாயா, பவருக்கு இது ஏன்னு வந்துடுவான். சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னா, பணம் காசு இருந்தால் போதும், எதை வேணாலும் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் தான் போதும். அதனால் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி இனி ஒரு குழந்தைங்களுக்கு எதுவும் வராத அளவுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு சட்டத்தையோ ஒரு பனிஷ்மெண்ட், கடினமான பனிஷ்மெண்ட், இந்த தண்டனை போடுறோம்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஜெயிக்காது. தண்டனை போட்டு வந்துட்டா அந்த குழந்தையுடைய உசுரை திருப்பி கொடுத்துருவாங்களா? சட்டங்கள் கடுமையானால் மட்டும்தான் தவறுகள் குறையும். தயவு செஞ்சு பெற்றவங்க குழந்தைங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துங்க. புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போறியா, போவாதையா, ஒருத்தன் போவாதையா, ஒருத்தன் போவாத. 2 பேர் வீட்டில் இருக்கிறியா, ஒருத்தன் போவாத வேலைக்கு. யாரா ஒருத்தன் போக வேலைக்கு போவாத. நீ போய் என்ன பண்ண போற? அப்படி கோடி கோடியாக சம்பாதிச்சு பணமாக சம்பாதிச்சு என்ன கோடை கோப்புறம் கட்ட போறியா? ஒன்றும் தேவையில்ல. உனக்கு உண்டானதுக்கு உன் உழைப்புக்கு உண்டானது ஒரு வீடு வாசல் இருக்குதா, குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறியா, படிக்க வைக்கிறியா, அதோட யாரை கட்டுன்னு கம்முன்னு வீட்டில் இருக்கியா, ஒருத்தர் வீட்டில் இரு. குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கணும். நம்ம கண் பார்வையில் இருக்கணும் குழந்தைங்க. தயவு செஞ்சு இந்த தவறு நடத்துகிற இது மாதிரி கொடூரமான மனிதர்களை கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டு, தயவு செஞ்சு 10 மாத காலங்கள் 10 வருட காலங்கள் தண்டனைலாம் பலிக்காது. அது வேஸ்ட்டு. கடுமையான இது மாதிரி தொட்டா, குழந்தைங்களை தொட்டா இந்த பிரச்சனை வரும்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஐயோ அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த குழந்தைங்கள. அது மாதிரி ஒரு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டு ஒரே முடித்துக்குள்ளே நன்றி, வணக்கம்.